புதிய சட்டம் எந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த புதிய சட்டங்கள், அதாவது நீங்கள் பழைய சட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம்னு இருந்தது. அது வந்து இந்தியர்களுக்கு தண்டனை கொடுக்குற சட்டங்களாக தான் இருந்தது. அது வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த சட்டம். கிட்டத்தட்ட இந்த வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த சட்டத்தை 25 வருஷமாக மாற்றாமல் அப்படியே தான் இருந்தது. நாம் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய பாரத தேசம் நம் வளர்ச்சி அடைந்த நாடாக ஆகும். அப்போ பழைய சட்டங்கள்லாம், தேவையற்ற சட்டங்கள்லாம் நாம் அகற்ற வேண்டும். அதனால் இன்றைக்கு நீதி கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த புதிய சட்டங்கள் வந்திருக்கிறது. நான் ஒன்றும் சின்ன உதாரணம், நீங்களாம் மீடியா சம்பந்தம் ஒரு சின்ன உதாரணம், இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருந்தது. அதில் என்னென்னா, நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் ஒரு காப்பி வந்து அந்த காலத்தில் நீங்கள் வந்து பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு அனுப்பணும். அது வந்து சட்டத்தில் இன்னும் அப்படியே இருந்தது. அது போன வருஷம் தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு தான் நீக்கி. அது மாதிரி இந்த நாட்டிற்கு தேவையற்ற சட்டங்கள் 1500 சட்டங்களை அகற்றி இருக்கிறோம். சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த 3 சட்டங்கள். பாரதிய நியாய சன்சதன், அதாவது நியாயம் கொடுக்கணும். நம்ம இன்னும் முன்னாடி இருந்து தண்டனை கொடுக்க சட்டமாக, அதுக்கு பதிலாக இது நியாயம் கொடுக்கும் சட்டமாக. அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை மாற்றி அது இன்றைக்கு காலகட்டத்திற்கு, இன்றைக்கு டெக்னாலஜிக்காக அது அதே மாதிரி இந்த எவிடன்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டத்தில் இன்றைக்கு பெரிய பெரிய அளவில் லெபார்டரிஸ், இந்த ஃபாரன்சிக், அது எல்லாமே வந்திருக்கிறது. ஸோ அது எல்லாமே நம்ம சட்டத்தில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது. அதனால் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு முழுமையான சட்டங்களை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது ஏதோ கண்மூடித்தனமாக சிலர் வந்து எதிர்க்கிறதா கேள்விப்படுறேன். நல்ல சட்டங்களை வரவேற்க வேண்டும். கண்மூடித்தனமாக எதிர்க்காமல் மக்களுக்கு பிரயோஜனமுள்ள, மக்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற சட்டங்களை, அதாவது காலதாமதத்தில் இருக்கின்ற நீதி மறுக்கப்படுகிற நீதிக்கு சமம். இந்த சட்டங்கள் உடனடியாக நீதி கொடுக்க சட்டங்களாக இருக்கிறது.